2024 நம்ம முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த வாழ்நாள் சாதனையாளர் யார் என்பதை இதோ திரை காட்டுகிறது. ஆர் பாலகிருஷ்ணன் IAS. கற்றது தமிழ் என கர்வத்தோடு நடந்தவர். IAS தேர்வை தமிழில் எழுதி முதல் முயற்சியிலேயே கடந்தவர். தேர்தல் ஆணையராக 30 மாநில தேர்தல்களையும் 2 மக்களவை தேர்தல்களையும் அமைதியான முறையில் நடத்தி காட்டியவர். சர்வதேச தேர்தல்களில் இந்தியாவின் பிரதிநிதியாக இடம் பிடித்தவர். இயற்கை சீற்றங்களின் போது திறம்பட செயல்பட்டு துயருற்ற மக்களுக்கு துணை நின்றவர். அதிகாரிகளின் கால்படாத குக்கிராமங்களையும் தேடிச் சென்று பணி செய்தவர். ஆட்சி பணியோடு ஆய்வு பணியையும் மேற்கொண்ட ஆர்வலர். சிந்துவழி நாகரிகத்திற்கும் சங்க இலக்கியத்திற்குமான தொடர்பை சொன்ன தொன்மையின் தூதுவர். இந்தியாவின் பெருமை என உச்ச நீதிமன்ற நீதிபதிகளால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். ஓய்வுக்கு பின்னும் ஒடிசாவின் நிர்வாகத்தில் இடம்பெற்றவர். ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களையும், மக்களவை உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் ஒரு தமிழ் மாணவன் என்று பெருமிதமான ஒற்றை அடையாளமாக நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் தமிழை தவிர வேறு எதுவும் படித்ததில்லை. இந்திய ஆட்சி பணியை கூட நான் தமிழ் மொழியில் தான் எழுதினேன். எனது பயணம் முழுவதும் 45 நாடுகளுக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களிலும் கால் வைத்திருக்கும் எனது எல்லா பயணங்களும் தமிழ் நெடுஞ்சாலையின் ஊடாகவே நடந்திருக்கின்றன. நான் 2018 பணி ஓய்வு பெற்றதற்கு பின்னால் மீண்டும் ஒரு 5.5 ஆண்டுகள் ஒடிசாவில் பணிபுரிவதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதையும் சேர்த்து பார்க்கும்போது 40 ஆண்டுகள் என்னுடைய இந்திய குடிமைப்பணி தேர்வை முடித்துவிட்டு நான் இப்போதுதான் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பியிருக்கிறேன். இந்த வகையில் வந்தவுடன் இந்த விருது கிடைத்ததை நான் பெருமிதமாக நினைக்கிறேன். நியூஸ் 18 ஊடகத்திற்கு எனது நன்றி, வணக்கம்.